அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறிடுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறிடுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மன்னிக்கவும் 23ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே
அது மதுரமான தண்ணீராயிற்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். சுமார் 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் அந்த பிரயாணத்தில் இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆடு மாடுகள் அவர்களுடைய எல்லா உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்லுகிறார்கள். எகிப்தை விட்டு சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் அவர்கள் அருந்துகிறதுக்கு தண்ணீர் மற்றும் உணவு அவசியமாயிருந்தது. ஆண்டவர் இந்த ஜனங்களை கைவிடவில்லை, அவர்களை கிருபையாய் நடத்தினார். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் அவர்களை நடத்தினார். ஆண்டவர் நடத்த வல்லமையுடையவர், அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து அருளினார். இந்த மன்னா இவர்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் இவர்களுக்கு கிடைத்தது. இவர்களுக்கு அனுதினமும் பகலிலே மேகஸ்தம்பம் துணையாயிருந்தது, இருளிலே அக்னி ஸ்தம்பம் இருந்தது. பகலிலே மேக ஸ்தம்பம் இருந்ததினாலே வெயிலின் கொடூரத்தை இவர்கள் அனுபவிக்கவில்லை. இரவிலே அக்னி ஸ்தம்பம் கூடவே இருந்ததினாலே குளிரின் கஷ்டமும் இவர்கள் அனுபவிக்கவில்லை. ஆண்டவர் பாருங்கள், இந்த ஜனத்தின் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அவர்கள் மேலே மாத்திரம் அல்ல, நம்மீதும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார். அவர் அந்த அன்பு வைத்ததினாலே அவர்களை நடத்தி வந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு விஷயம் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் இருந்தது. கடைசியாக ஒரு இடத்துல தண்ணீரை கண்டார்கள், மாரா என்ற இடத்துல. அந்த இடத்துல தண்ணீரை கண்ட பொழுது அந்த தண்ணீர் குடிப்பதற்கு கசப்பான தண்ணீராக இருந்தது. ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்னார், அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமுள்ளதாய் மாறியது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை கசந்த போன வாழ்க்கையை காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கையை காணப்படலாம். ஆனால் கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்காக சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மரத்தை நாம் நம்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாய் மாறும். கசந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை இனிமையாய் மாறும். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். வேதத்திலிருந்து நாம் வசனத்தை பற்றி கொள்வோம் என்றால், வசனத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் நாம் வாழ முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எந்த காரியத்திலே நீங்கள் இன்றைக்கு கசந்த ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறீர்கள்? வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணப்படுகிறதோ, கஷ்டங்கள் காணப்படுகிறதோ, நோயின் கொடூரங்களினால இன்றைக்கு வாழ்க்கை கசந்து போயிற்றோ, குடும்ப பிரச்சனைகளினால இன்றைக்கு வாழ்க்கை கசந்து போய் காணப்படுகிறதோ, அல்லது கடன் பிரச்சனைகளினாலே வாழ்க்கை கசந்து போய் காணப்படுகிறதோ, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டதை நாம் நம்புவோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய கசப்புகளை இனிப்பாய் மாற்றத்தர வல்லமையுடையவராக இருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, கசந்து போயிருக்கின்ற வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அன்றைக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி ஆண்டவரே கானான் தேசத்துக்காக நீ நடத்தி சென்றீரப்பா. வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களையும் நீர் மாற்றினீர். குறிப்பாக கசந்திருந்த அந்த தண்ணீரை, மாறாவின் தண்ணீரை நீர் மதுரமாய் மாற்றினீர். எங்கள் வாழ்க்கையிலேயும் கூடப்பா அநேக காரியங்கள் கசந்து போன நிலைமையில காணப்படுகிறது. நோயின் கொடூரங்களினாலே, குடும்ப பிரச்சனைகளினாலே, கடன் பிரச்சனையினாலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதப்பா. கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்காகத்தான் நீர் சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கசப்புகள் மாறி நாங்கள் இனிமையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் அந்த சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டீரையா. நாங்கள் ஒவ்வொருவரும் நம்புகிறோம், வாழ்க்கையில காணப்படுகிற கசப்புகளை எல்லாம் மாற்றும், மதுரமாய் மாற்றும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எந்த காரியத்தில் இன்றைக்கு கசந்து போய் ஒரு அனுபவத்தோடு இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு மதுரத்தை தர வல்லமையுடையவராக இருக்கிறார். மற்றவர்களும் இப்படிப்பட்ட மதுரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முடிந்தவரை இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.